எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே கூடினதற்கான ஒரு அர்த்தம் உண்டு. புனித வெள்ளி. இன்றைய தினம் என்ன தினம்? புனித வெள்ளி. தேவன் சிலுவையில் அறையப்பட்ட நாள். அதை அதற்காக நம்ம தேவனை நன்றி உள்ளத்தோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம்? கூடியிருக்கிறோம். எதற்காக தேவன் சிலுவையில் அறையப்பட்டார் உங்களுக்கு தெரியுமா? தேவன் எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? அந்த காலத்துலலாம் தவறு செய்தால் சிலுவையில் அறைவாங்க. அப்போ தேவன் பாவம் செய்தாரா? நமக்காக மாறித்தார். அதாவது நாம் செய்த குற்றங்கள், நம்ம செய்த மீறுதல்கள், நம்ம செய்த பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய வியாதிகளுக்காக அவர் என்ன பண்ணார்? சிலுவை பாடுபட்டார். சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன வாங்கி தந்தார்? அவர் விடுதலையை, ரட்சிப்பை அவர் என்ன பண்ணார்? நமக்கு வாங்கி தந்தார். அப்போ சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். சிலுவையில் என்ன பண்ணார்? வெற்றி சிறந்தார். ஐயோ, ஏசப்பா இன்றைக்கி ஏசப்பாவை அடிச்சிட்டாங்க சிலுவையில், நம்ம என்ன பண்ணுறது? அதுக்காக துக்கம் கொண்டாடுற நாள் இது கிடையாது. நம்ம சந்தோஷப்படுகிற நாள். ஏன்னா தேவன் நமக்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இப்போ சந்தோஷமாக விடுதலையாக நாம் இருக்கிறோம். நமக்காகத்தான் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் பிறந்ததற்கு நோக்கமே அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். சிலுவையில் முன்குறித்திட்டார். சிலுவையில் அவரை மறிக்கணுன்றதுக்காகத்தான் முன்குறித்திட்டார். அப்போ நாம் மனிதர்கள் செய்கிற பாவம் விலங்குகளினுடைய இரத்தத்தினால அதை பலி கொடுக்கறதால பாவம் நிவர்த்தி ஆகாது. மனிதன் செய்த தவறை மன்னிப்பதற்கு மனிதனுடைய இரத்தமே சிந்தப்படணும். அதனால தான் தேவன் தன் சொந்த குமாரனை மனித ரூபம் எடுத்து அனுப்பி அவருடைய இரத்தத்தை என்ன பண்ணார்? இந்த பூமியில் சிந்த வைத்தார். சரீரத்தில் ஒரு துளி ரத்தம் இல்லாதபடிக்கு என்ன பண்ணாருங்க? ஏசப்பா சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மளையெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய சித்தம் எதுக்காக இந்த பூமியில் பிறக்கணுன்ற சித்தம் என்னது? அவர் சிலுவையில் மறிக்கணும், மறித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய வியாதி, நம்மளுடைய சாபம் எல்லாத்துக்காகவும் அவர் தன் சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? நம்மளுடைய காரியங்களுக்காக அவர் சிலுவையில் பாடுகளை சுமந்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார். இல்லைன்னா ஒரு தேவனை சிலுவையில் அடிக்க முடியுமா? அவர் ஒரு தவறுமே செய்யலை, அவரை கொண்டு போய் சிலுவையில் அடைக்க முடியுமா? ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறாரு. தன் பிள்ளை என்ன பண்ணோம்? சிலுவையில் மறித்து அதன் மூலமாக மறித்து போய் கிடக்கிற, மகிமையை இழந்து போய் கிடக்கிற, பாவத்தில் கிடக்கிற, அக்கிரமத்தில் கிடக்கிற, வியாதியில் கிடக்கிற என் ஜனத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தன் சொந்த குமாரனை அனுப்பி இந்த பூமியில் மறிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்? சித்தம் கொண்டிருந்தார். அந்த சித்தம் இன்றைய தினத்தில் என்ன பண்ணுது? அவர் மரித்த நாளிலே என்ன பண்ணுது? பிதாவின் சித்தம் நிறைவேறியது. அதனால தான் அந்த சித்தத்தை பிதா நிறைவேற்றினதால் நாம் இந்த நாளை என்ன பண்ணியிருக்கிறோம்? நினைவு கூறும்படிக்கு அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அவர் சிலுவையில் மறிக்கிற தருவாழியில், அதாவது குற்று உயிரும் கொலை உயிருமா இருக்குது. இப்போ ஒருத்தவங்களை அடிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? உயிர் ஊசலை ஆடிக்கிட்டு இருக்குது, சாக போகிற நிலைமையில் இருக்கிறாங்க, சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். என்னது? ஏசப்பா எத்தனை வார்த்தை பேசினார்? 7 வார்த்தை. சிலுவையில் கைகளால் ஆணி அடிச்சிட்டாங்க, காலால் ஆணி அடிச்சிட்டாங்க. சிலுவையில் இப்படி சாட்சி நிற்கிறாரு. தலையில் முள் கிரீடத்தை வச்சு அழுத்திட்டாங்க. 39 அடி என்ன பண்ணிட்டாங்க? மிலார்னால் சாட்டையினால் அடித்து அவர் கறியெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க.
எல்லாமே செஞ்சுட்டு குற்றுயிரும் குலவுயிருமாக என்ன பண்ணுறார், சிலுவையில் நிற்கிறார். அப்போ நிற்கும்பொழுது 7 வார்த்தைகளை அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? 7 வார்த்தைகளை தேவன் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா பேசுகிறார். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 23 லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34. 23:34 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? யூத காலத்து ஜனங்களே அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி செஞ்சதால் பிதாக்கிட்ட என்ன சொல்ல, இவங்க என்னை அடிச்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இவங்கள பனிஷ் பண்ணுங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்கல. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செஞ்சிட்டாங்கப்பா, இவங்கள மன்னிங்க. நமக்கு அப்படி மனசு இருக்குமா? யாராவது நம்மளை திட்டிட்டா, யாராவது நம்மளை அடிச்சிட்டா, இவங்க நம்மளை அடிச்சிட்டாங்களே, நம்மளை திட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, ஏசப்பா இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் எனக்கு செஞ்சிட்டாங்கப்பா, என்னை சிறுவையில் அரைஞ்சிட்டாங்க, என்னை முள்முடியை சூட்டிட்டாங்க, என்னை வாரினால் அடிச்சிட்டாங்க, என் கைகளிலும் கால்களிலும் ஆணுகளினால் கடாவிட்டாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செஞ்சிட்டாங்கப்பா, இவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ நம்மளையும் கூட தேவன் என்ன சொல்கிறாரு, யாராவது எந்த தவறாவது நமக்கு செஞ்சால், ஏதாவது நமக்கு என்ன திட்டினா, நம்மளை அடித்தா, நம்ம அவதூறாக பேசினா, நம்ம மேலே தேவையில்லாத குற்றங்களை சுமத்துனா, நாம் எப்படி இருக்கணுமா, அவங்கள மன்னிங்க, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், இயேசுவை போல் ஒரு இருதயம் நமக்கெல்லாம் இருக்கணும். நம்ம ஏசப்பா பிள்ளைன்னு வெறும் வார்த்தையினால சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே என்ன பண்ணணும், இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. இது ஈஸியாக கஷ்டமா? இப்படி ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கலாமா? இருக்கலாம். நம்ம மனசு வச்சா என்ன பண்ணலாம், முடியும். இப்போ ஒருத்தவங்க திட்டுறாங்க, அவங்கள திருப்பி திட்டணுன்னா நம்ம திட்டலாம். நம்ம அமைதியாக போயிட்டா அமைதியாகவும் போகலாம், பிரச்சனையும் இல்லாத போயிடும். அதை தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், இவங்க சரியாமல் செய்கிறாங்கப்பா, இவங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் மன்னிச்சிக்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்க்குறான். அவன் ஒரு அடி அடித்தா நான் 4 அடி அடிச்சுட்டு வருவேன், ஒரு வார்த்தை திட்டினா 4 வார்த்தை திருப்பி திட்டிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணல, அவருடைய பிள்ளையாக நம்மளை தெரிந்து கொள்ளலை, நமக்கு கற்றுக் கொடுக்குறார். என்னது, அவர் எப்படி இந்த பூமியில் நடந்தாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அது போல் நம்ம வாழணும்னு தேவன் என்ன பண்ணுறார், நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதுதான், பிதாவே இவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் செய்கிறாங்கப்பா, சிலுவையில் அடிக்கிறாங்க, ஆணியால் அடிக்கிறாங்க, ஒரு பாவம் அறியாத அவரை. அப்போ அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்கப்பா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். 2வதாக ஒரு வார்த்தை பேசுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42-43. 42:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்கிறாரு என்றார். அது மட்டும் இல்லை, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இது என்னன்னா, ஏசப்பா நடுவில் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தவன் இந்த பக்கம் ஒருத்தவனை அரைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள தப்பு பண்ணதுக்காக சிலுவையில் அவங்க 2 பேரையும் கள்ளர்கள், அவங்க திருடர்கள், அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்கள அரைஞ்சி வச்சுருக்குறாங்க. நடுவில் என்னது, ஏசப்பாவை நீ அரைஞ்சி வச்சுருக்குறாங்க சிலுவையில். அப்போ இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, நடுவில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஏசப்பா நிற்கிறார்.
அப்போ அதில் ஒருத்தவன் என்ன சொல்கிறான் இயேசு அவன் என்ன சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினச்சிக்கிங்க. ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன். அங்கே போய் மனம் திரும்புகிறேன், எங்கே சாக போகிற சூழ்நிலையில் மனம் திரும்புகிறோம். நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிங்கப்பா. என்ன பண்ணுங்க, உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க நினச்சிக்கிங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறான் அர்த்தம், நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இன்னொரு காலம் என்ன சொல்லுவான், அவன் ஏசப்பாவை என்ன பண்ணுவான், வெறியேற்றுவான். அவனை ஏசப்பா என்ன பண்ணுவான், வெறியேற்றுவான். நீ கடவுள் தானே, நீ என்ன பண்ண, உன்னை நீயே ரசித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் இன்னொரு கல்லன் என்ன சொல்லுவான், உங்கள் ராஜ்யத்தில் என்ன நினச்சிக்கங்கப்பா, என் தவறை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கல்லன் கேட்குறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பாதத்தில் நம்ம மன்னிப்பு கேட்ட நாம் நம்மளுடைய பாவத்தை கழுவிருக்கிறாரு. அப்போ நம்ம மறிச்சா எங்கே போவோம், பரதேசிக்கு போவோம். பரலோகம் பரதேசி 2 இருக்குது. பரதேசிக்கு போவோம். அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறமா நியாய தீர்ப்பு நாளின் போது பரலோகத்துக்கு தேவன் என்ன பண்ணுவார், அழைத்து செல்வார். அதுதான் அதுக்கு அந்த கல்லனை சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவ, நீ மறிச்சிட்டா நேராக பரதேசிக்கு போயிடுவ. ஏன்னா அவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. சிலுவையில் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்குறதால நீ எங்கே இருப்ப, பரதேசியில் இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ நம்ம எதுக்காக தேவன் ரத்தத்தை சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால நம்ம பாவம் கழுவப்படணும். எப்படி கழுவப்படும், நாம் அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த பாவம்லாம் செஞ்சுருக்கிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது நம்ம எங்கே போவோம், பரதேசிக்கு போவோம். அந்த கள்ளன் என்ன பண்ணான், தன் தவறை உணர்ந்து ஏசப்பாட்ட என்ன கேட்குறான், மன்னிப்பு கேட்குறான். அதனால ரட்சிக்கப்பட்டு எங்கே போகிறான், அவன் பரதேசிக்கு போகிறான். அதுபோல் நாமளும் நம்ம தவறை உணர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம எங்கே போவோம், பரதேசிக்கு போவோம். நம்ம என்ன நம்ம செய்த தவறு குற்றத்துலேருந்து நம்ம ரட்சிப்பை யார் தர முடியும், ஏசப்பா தான் நமக்கு தர முடியும். அதனால தான் இந்த பூமியில் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அடுத்தது 3ஆவதாக ஒரு வார்த்தை பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்று. அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இது என்னன்னா 3ஆவது வார்த்தை என்ன பண்ணுறாரு, ஏசப்பாவுடைய தாய் யார் வயிற்றில் பிறந்தார், மரியாள் வயிற்றில் பிறந்தார். அந்த சிலுவையில் அறையப்பட்டு நிற்கிறாரு ஆண்டவர். அப்போ தன் தாயை பார்க்குறார், தன்னை பெற்றெடுத்த தாயை பார்க்குறார். அப்போ தனிமரமாக அவங்கள நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம மறிக்க போகிறோமேன்னு ஒரு கவலையில் அவர் பக்கத்தில் நின்றுருந்த சீஷனை பார்த்து என்ன சொல்கிறாரு, அதோ உன் மகன், அதோ உன் தாயின்னு அறிமுகப்படுத்துகிறார். நான் போனாலும் அந்த மகன் என்ன பண்ணுவார், உன்னை பார்த்துக்குவாருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். தன் தாய்க்கு சொல்கிறார். நான் போயிட்டாலும் இப்போ என்ன பண்ணுவாங்க வயசானவங்களாம், நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோம், நாள் ஆயிடுச்சு, நம்ம ஒரு வியாதி படுக்கையில் இருக்கிறாங்கன்னா நம்ம மறித்து போயிடுவோம், இனிமேட்டு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லா ஒரு காரியங்களும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா பெற்றவங்க வயசானவங்க. அப்போ ஏதாவது சொத்து வச்சுருந்தா கூட தன் பிள்ளைகள் இடத்துல என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, இந்த இடத்துல இன்னாட்ட இப்படி சொத்து இருக்குது, நான் இப்படி பணம் கொடுத்து வச்சுருக்கிறேன், இப்படி எல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. நீ என்ன பண்ணணும், வீட்டுக்கு பெரிய பிள்ளையாக இருந்தால் எனக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், உயிரோடு இருக்குள்ள
என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் நல்லா படிக்கணும், இந்த குடும்பத்தை நீ தான் என்ன பண்ணணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதுபோல தான் ஏசப்பா சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்ததால் மரியாளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போக அவருக்கு மனசு இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு அன்பான ஒரு சீஷன்ட்ட என்ன பண்ணுறார், தன் தாயை ஒப்படைக்கிறார். அதோ உன் மகன் இருக்கிறா பாரு, நீ நான் சாக போகிறேன்ட்டு நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, இனி ஒன்று அவர் என்ன பண்ணுவான், பார்த்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அதோ உன் தாய் அதோ உன் மகள் சொல்லி என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, போனாலும் தன்னுடைய கடமைகளை அவர் என்ன பண்ணுறாரு, சரியாக செய்கிறாரா இல்லையா? அது மாதிரி தான். அப்போ நமக்குன்னு தேவன் கொடுத்த காரியங்களை நம்ம நேர்த்தியாக என்ன பண்ணணும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, தேவன் நமக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக, தேவன் நமக்கு கொடுத்த சபைக்காக நாம் தான் உத்தரவாதமாக என்ன பண்ணோம், நிற்கணும். அப்போ எல்லா காரியத்துலேயும் தேவன் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டு நம்ம போகணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அடுத்தது 4வதாக ஒரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மார்க்கு